வேண்டாம் தம்பி வேண்டாம், எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காப்பா, அவ வாழ்க்கை வீணா போயிடும், என் பொண்ணு தேவடைய தானே சொன்னான்னு என்னால வெளியில சொல்ல முடியாது. பாலா சாரை பார்த்து, சார் உங்க கூட எனக்கு ஒரு போட்டோ வேணும் சார் அப்படின்னு. மாமா எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. எடுத்துட்டு நீ ரொம்ப நல்லா நடிக்கிறம்மா அப்படின்னாங்க. கட்டி பிடிச்சிட்டாரு. அக்கா நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா, ரொம்ப நல்லா பண்ண. சூரி சார் வந்தோன்னு சார் வணக்கம் சார்னு அவரு வணக்கம்மா அப்படின்னாரு. ஆனா ரொம்ப எளிமையா இருக்க, ஒரு ஸ்டூல் கிடைச்சா போதும் கூட அவர் உட்காந்துக்கிறாரு. நமக்கு அது வேணும் இது வேணும்னு அப்போ எப்பயுமே கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன், அப்பயும் கேட்கல. வந்தப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், திட்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். என்ன அது இந்த அம்மா கூட்டிகிட்டு வந்தீங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவமானப்படுறோமோ அதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நிச்சயமாக கடவுள் அதுக்கு உண்டானது கொடுப்பாரு. வெல்கம் டு ஆர்விஆர் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம கூட ஷோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது ஆக்ட்ரஸ் ஜெயந்திமாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆல் மேம், உங்கள் சினிமா ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே மேடை நாடகம் நடிகப்பா. அமெச்சூர் ஆர்டிஸ்ட்னா எல்லாத்துக்கும் தெரியும். என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து சேலம். சேலத்தில் வந்து என்னுடைய அப்பா டான்ஸ் மாஸ்டர், அத்தை நடிகை, மாமா நடிகை, இப்படி கலை குடும்பத்திலேருந்து நான் வந்தேன். என்னுடைய 5 வயசுலேருந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஒரு 18 வயசு வரைக்கும் நான் மேடை நாடக நடிகையாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு தான் நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆனேன். 2016 அப்பச்சி கிராமன்ற ஒரு படம், அது வந்து சேலத்தில் தான் ஆடிஷன் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் நான் போனேன். போனப்போ எல்லாம் நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு டச் விட்டு போயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் நடிச்சு, எனக்கு நடிக்கவே தெரியாது அப்படின்னு விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து பண்ணுங்கம்மா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. போனோன்னே வீட்டில் என் பிள்ளைங்கள நான் திட்டுற மாதிரி, சோறு போடுற மாதிரி, கோச்சிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணி காட்டினேன். பண்ணிவிட்டு அப்போ நான் வந்துட்டேன், கிளம்பி வந்துட்டேன். ஒரு 10 days கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்பச்சி கிராமத்தில் வந்து நீங்கள் ஹீரோவுக்கு அம்மாவை பண்ணுறீங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் நடித்து. அப்புறம் வீட்டில் கேட்கணும், பசங்களை கேட்கணும். அப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், எப்படி வாய்ப்பு வந்திருக்குப்பா, என்ன பண்ணட்டும். அப்போ என்னுடைய பசங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க, காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. எடுத்தோன்னே நான் ஓகேன்னு சொல்ல முடியாது, அவங்க பர்மிஷன் வேணும் அப்படின்ட்டு நான் கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, நீங்கள் நிறைய ட்ராமாலெல்லாம் நடிச்சிங்கன்னு அப்பா சொன்னாங்கம்மா, நீங்கள் நடிங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நடிங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு போய் நடித்தேன். அந்த படத்தில் நடித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய கூப்பிட்டாங்க. அப்போ நான் வந்து சேலத்தில் தான் இருந்தேன், சென்னை வரல. அதில் வந்து அப்பச்சி கிராமத்தில் என் கூட நடித்தவங்க அவனிவன் குமார் சார், சிங்கம்புலி சார், மீரா கிருஷ்ணன் மேம், நிறைய ஒரு பட்டாளமே இருந்தது. ஐவி ஆனந்த்னு அவர் ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் படம் பண்ணலை. ஏன்னா எனக்கு கடமைகள் இருக்குது, பசங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வரல. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு, படிப்பு முடிஞ்சு மேரேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்குன்னு அந்த தாக்கம் இருக்கும் இல்லை. சின்ன வயசுல இருந்தே நான் நடித்ததுனால மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்கல, நடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால எல்லாம் ஸ்டாப் பண்ணேன். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த தாக்கம் இருக்கும், நம்ம நடிக்கணும் அப்படின்னு. அது இந்த ஆஃபர் வந்தப்போ நான் நடித்தேன், அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வரல, நான் சென்னை வரல. பிள்ளைங்க படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே போல் எனக்கு சீரியலில் நடிக்க எனக்கு வாய்ப்பு வந்தது.
திருமுருகன் சார் வந்து ஒரு ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க 2017 18ன்னு நினைக்கிறேன். அந்த ஆடிஷன்ல நான் கலந்துக்கிட்டேன். அப்ப நான் நடிக்கல. அந்த ஆடிஷன்ல பார்த்தவங்க ஒரு மேனேஜர் வந்து ஜி தமிழ்ல கேட்டிருக்காங்க, நியூ ஃபேஸ் வேணும், எந்த போட்டோ கொடுத்தாலும் ரிஜெக்ட் ஆயிடுது அப்படின்னோடனே இவங்களை காட்டுங்க, இவங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி இது ஜி தமிழ்ல வந்து பிரியாத வர வேண்டும்னு ஒரு சீரியலுக்கு நான் வந்தேன். அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். இப்போ சின்ன வயசுல வந்து நிறைய மேடை நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அங்க இருந்து கேமரா முன்னாடி நடிக்கும்போது அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா பிக்கப் பண்றது? இல்ல, நாடகன்றது வேற, நமக்கு சினிமா டிவின்றது வேற. அதனால வந்தப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். திட்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். என்ன அது, இந்த அம்மா அவங்க கூட்டிட்டு வந்து இங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியாது. நம்ம மேடையில நின்றுட்டு அங்க லைட்டை போட்டிருப்பாங்க, அந்த அவங்களுக்கு இருட்டா இருக்கும், நமக்கு வெளிச்சமா இருக்கும், எங்க வேணாலும் பார்த்து பேசலாம். சீரியல்ல வந்து அப்படி இல்லை. நம்ம கேமரா பார்க்கக்கூடாது, அங்க பார்க்கணும், லுக் இங்கே சொல்லுவாங்க, நம்ம வேற பக்கம் பார்த்துட்டா திட்டுவாங்க. அந்த மாதிரி திட்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். வாங்கித்தான் நம்ம நடிகையா வரணும். எவ்வளவு திட்டு வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல வரலாம். இப்போ சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ சினிமாவுக்கும் சீரியலுக்கும் எப்படி வித்தியாசம் பாக்குறீங்க? கம்ஃபர்டபுளா இருக்கா? ரெண்டுமே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, சினிமாவுக்கு போனா ஒருத்தரை மட்டும் லுக்கு பார்ப்போம், நம்ம பேசுறத அவங்கள வச்சு பேசுவோம், இந்த பக்கம்னா அவங்கள வச்சு பேசுவோம், அப்படிதான் போவோம். சீரியல் அப்படி இல்லை. இந்த பக்கம் 10 பேர் நிற்பாங்க, அந்த பக்கம் 10 பேர் நிற்பாங்க, எல்லாரையும் பார்க்கணும். அது ஒண்ணுதான், மற்றபடி ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ நம்ம தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, அரசியல் நமக்கு வேண்டாமே. ஏன்னா யாரையும் நம்ம சொல்ல முடியாது, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். நல்லா பண்ணுவாருன்னு உங்களுக்கு தோணுதா? வந்தா வரணும், வரட்டும். நல்லா பண்ணுவாங்கன்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது, வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அதான் மேம், நீங்க வந்து சூரி சாருக்கு அம்மாவா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இப்ப சூரி சாரோட வளர்ச்சி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆமா, அது எப்படி பாக்குறீங்க? அப்ப எப்படி இருக்காரு, இப்ப எப்படி அவரோட வளர்ச்சி? இல்ல, நான் அவருடைய படம் பண்றப்போ அது எனக்கு வந்து ஒரு 3வது படம். நான் சீரியல்ல பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த மேனேஜர் வந்து சொல்லுவாரு, நீங்க நல்லா இருக்கீங்கம்மா, உங்க ஃபேஸ் வந்து மூவிக்கு கூட ஷூட் ஆகும், நீங்க பண்ணலாம் இல்லை அப்படின்வாங்க. நான் சொன்னேன், நான் தான் சொல்றேங்க சார், யார் எனக்கு வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு. அதை அவர் மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தப்போ ஒரு அம்மா கேரக்டர் தேவைப்பட்டுச்சாட்டு இருக்குது. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் போனோன்னே ஆடிஷன் பண்ணாங்க. அப்புறம் அவரு ரமேஷ் சார், அவர் பேர் நல்ல பேர், அவரு படமும் பண்ணியிருக்காரு. அவரை வந்து நீங்க காமெடி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னா, சார் நான் மேடை நாடக நடிகை, நீங்க எதை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே இந்த அம்மாவை போட்டுருங்க அப்படின்னாங்க. மறுநாள் ஷூட்டுக்கு போனேன். உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்ல, ஏன்னா அது 3வது படம். போனேன், உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணாங்க. அவரு சூரி சார் வந்தாரு. சூரி சார் வந்தோன்னே, சார் வணக்கம் சார்னு, அவரு வணக்கம்மா அப்படின்னாரு. ஆனா ரொம்ப எளிமையா இருக்காரு, ரொம்ப எளிமையா. ஒரு ஸ்டூல் கிடைச்சா போதும் கூட அவர் உட்காந்துக்கிறாரு. நமக்கு அது வேணும் இது வேணும்னு அப்ப எப்பயுமே கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன், அப்பயும் கேட்கல. அப்புறமேட்டு டைலாக்லாம் கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஷார்ட் வந்து ஈவினிங் தான் வந்தது. ஈவினிங் 4 மணிக்கு மேலதான் வந்தது. வந்தோடனே அந்த டைலாக பேசி அவருக்கு ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்துட்டு, நீ பிறந்தப்பயே உன் ஜாதகத்தை கணிச்ச ஜோசியரு இது கோட்டையில குடியேற போற ஜாதகம்னு சொன்னார்ரா அப்படின்னு அவரும் அப்படின்வாரு. ஆனா இந்த கருப்பு சட்டை தான் உனக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டாரான்னு இந்த கோட்டை பிடிச்சு இழுத்துருவேன். இழுத்தோன்னே நிறுத்துமான்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் சார், ஏதோ நான் தப்பா பண்ணிட்டேனா அப்படின்னு. நீ எங்கம்மா தப்பா பண்ற, ரொம்ப நல்லா பண்றீங்க, உங்களை பாக்குறப்ப எனக்கு வந்து சரண்யம்மா ஞாபகம் தான் வருது, நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டாரு. நான் நேட்டிவ் சேலங்க சார், இப்பதான் வந்திருக்கேன் அப்படின்னு. ரொம்ப நல்லா பண்றீங்க, பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படி போனதுதான் என்னுடைய பயணம் அவர் கூட. ஆனா அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல.
ஏன்னா அது வந்தா கொஞ்சம் எனக்கு அவர் கூட நடிச்ச அந்த ஒரு இது இருக்கும், அது ரிலீஸ் ஆகல. மத்த நான் நடிச்ச படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவரோட வளர்ச்சி வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அவருக்குன்னு தனி கூட்டமே போயிட்டு இருக்கு. ஆமா. அந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, அவமானப்படுறோமோ, அதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நிச்சயமா கடவுள் அதுக்கு உண்டானதை கொடுப்பாரு. அது அவரு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா. உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? இனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வந்து மூவி தான்ப்பா பண்ணிட்டு இருக்கேன். மூவி எல்லாருமே இப்போ இந்த மாசம் கூட பார்க்குன்னு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆச்சு. நான் அம்மாவை நடிச்சு. அதுக்கு முன்ன பகாசூரன் ரிலீஸ் ஆயிருக்கு. உலகம்மை நடிச்ச படம் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து மை டியர் சிஸ்டர்னு அருள்நிதி சாருக்கு அவரோட பண்ணிட்டு இருக்கேன். பிரேமுக்கு அம்மாவா, மம்தா மேடத்துக்கு மாமியாரா பண்ணிட்டு இருக்கேன். அது மூவி போயிட்டு இருக்குது. இப்போ வந்து சன் டிவியில ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், மணமகளே வான. மதியம் 12:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. அப்புறம் ஜி தமிழ்ல இப்போ வந்து நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை பயணமும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த படங்கள் வந்து உங்களை கிட்ட நல்லா வேலை வாங்குற இயக்குனர் அப்படின்னு நீங்க யாராவது சொல்லுவீங்களா பர்டிகுலரா? வேலை வாங்கினவன்னு சொன்னா அது அப்படி என்ன வேலை வாங்குற அளவுக்கு பாலா சார் படத்துல இப்ப வணங்கான் பண்ணினேன். எனக்கு அவர் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. வந்தோடனே பாலா சார் படத்துல கம்பெனில இருந்து நமக்கு போன் வந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். 4-5 பேர்கிட்ட கேட்டேன், பாலா சார் ஆஃபீஸ் தானா அப்படின்னு. ஆமாங்கம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. போனேன். சார் வெளியில் போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு சின்ன ஆடிஷன் போயிடலாமா அப்படின்னாங்க அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. ஓகேம்மா அப்படின்னோடனே, இப்படி உங்கள் மகனை வந்து கொண்டுடுறாங்க, உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாங்க. போயிடலாமே அப்படின்னேன். அப்படின்னு சொன்னால் உடனே வா அப்படின்னாங்க. இல்லை போயிடலாம் அப்படின்னோடனே நான் அழுது கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். பாலா சார் போயிருக்காரு மேலே. போனோடனே அம்மா சார் வந்துட்டாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அவர் என்னை எதுவுமே கேட்கல. என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். இத்தனை படம் பண்ணியிருக்கேங்க, ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ப்ளவுஸுக்கு அளவு கொடுத்துட்டு போயிடுமா அப்படின்னாங்க. டேட் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. இது மட்டும் தான் சொன்னார், வேறு எதுவுமே கேட்கலன்னு. சரின்னு போயிட்டேன். 2 டேஸில் எனக்கு ஷூட் சொன்னாங்க. ஷூட் சொன்னே போனோடனே ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படிச்சுட்டேன். முதல் நாளே எனக்கு ஷூட் வரல. மறுநாள் ஷூட் போச்சு. மறுநாள் ஒரு 12 மணிக்கு அம்மா உங்கள் போர்ஷன் வந்துருச்சு வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோன்னே அம்மா டைலாக்லாம் ஓகேவா அப்படின்னாங்க. ஓகே, ஒரு தடவை நான் பார்த்துடலாங்களா அப்படின்னா. ஓகே மானிட்டர் போயிடலாமா அப்படின்ட்டு மானிட்டர் போனாங்க. எதுவுமே கலெக்ஷன் சொல்லல சாரு. அந்த மாதிரி ஒரு நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே இருந்தாங்க. அந்த போர்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட 18 டேக் போயிருக்கான். எனக்கு அது தெரியாது. நான் லஞ்சு சாப்பிட்றப்ப தான் ஒருத்தர் சொன்னாரு, அவ்வளோ எனர்ஜியா இருந்தீங்க, அந்த 18 டேக்கும் உங்க எனர்ஜி குறையவே இல்லை அப்படின்னாங்க. ஓகேங்க அப்படின்னேன். முடிச்சுட்டு நான் வரப்போ பாலா சாரை பார்த்து, சார் உங்க கூட எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் சார் அப்படின்னேன். வாமா எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் எடுத்துட்டு நீ ரொம்ப நல்லா நடிக்கிறம்மா அப்படின்னாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச முதல்ல. பாலா சார் வந்து எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, மிரட்டுவாரு, அடிப்பாரு, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ்? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவரு கேட்கறத நம்ம பண்ணிட்டா அவராட்ட பாராட்டக்கூடிய மனிதர் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே அவர் சொல்லல. என்ன நான் நடிச்சதை பார்த்து பாராட்டினார் தவிர ஒரு கலெக்ஷன் கூட பண்ணல அவரு. இவரு விஜயகுமார் சார் மகன் தான் அதில் நடிச்சாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன அறிமுகம், இந்த கேரக்டர் இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு. அதை மனசுல வச்சு மறுபடியும் 15 நாள் கழிச்சு எனக்கு ஷூட்டிங் வந்தப்ப அப்படியும் கூப்பிட்டு என்ன பாராட்டினாரு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மூவில நான் யாருக்கிட்டையும் திட்டு வாங்கல. என்ன மாதிரி கேரக்டர்னு நமக்கு ஷேர் பண்ண முடியுமா கொஞ்சம்? எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன். பகாசூரன்ல வந்து நட்டிக்கு அண்ணியா பண்ணியிருக்கேன்.
அது வந்து என் பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்குவா. சூசைட் பண்ணிக்கிறப்போ அந்த பொண்ணு வந்து எதனால சூசைட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ ஒன்று காட்டுவார். காட்டோன்னு ஷாக் ஆகி கதறி அழுவேன். கதறி அழுதுட்டு இதை வந்து நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா ஒரு 250 பொண்ணுங்களை காப்பாற்றலான்னு சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், தம்பி வேண்டாம், தம்பி வேண்டாம், எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காப்பா, அவள் வாழ்க்கை வீணா போயிடும். என் பொண்ணு தேவடைய தானே சொன்னான்னு என்னால வெளியில சொல்ல முடியாதுப்பா, வேண்டாம். எனக்காக ஒண்ணு பண்ணணும்னா இந்த வீடியோல இருக்கிறத அழிச்சிருங்க, வேண்டாம். அதான் இது வந்து மோகன் சார், மோகன்ஜி திரௌபதி படம் பண்ணாரு. அவருடைய இதுல வந்து நான் முத பண்ண சாட்டு ஒரே டேக்ல அது இதாச்சு. மோகன்ஜி இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணாரு? ஆமா, மோகன்ஜி வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து நான் 1 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த திரௌபதி பண்ணப்போ எனக்கு ஒரு நண்பர் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து, நீங்க மோகன்ஜி சார் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க சொல்லுங்க அப்படின்னு. ஆனா அப்ப எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன்னா நான் வந்த புதுசு, சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கிடைச்சனால நான் குட் மார்னிங் போடுவேன், நான் என்னென்ன படம் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் பார்ப்பாரு, ஆனா ரிப்ளை பண்ண மாட்டாரு. கடைசியா 1 வருஷம் கழிச்சு ஒரு பொங்கல் அன்னைக்கு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ரிப்ளை பண்ணாரு. அப்புறம் நான் கேட்டேன், சார் உங்க படத்துல நடிக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு. கட்டாயம் மே மாசம் ரைட் போயிட்டு இருக்கு, மே மாசம் நான் உங்களை வர சொல்றேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி என்ன வர சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு கிடைச்ச மரியாதையே வேற. போனோன்னு கதையெல்லாம் சொன்னாரு. அப்ப இந்த கதையிலே எனக்கு கேரக்டர் இல்லையாப்பா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா, இருக்கா அவசரப்படாதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, ஃபோன் பண்ணுவாங்கன்னாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணாங்க. ஒரு 4-5 சேலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏற்காட்டுல ஷூட்டு, நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. அங்க போயிட்டு முதல் நாள் எனக்கு இந்த டைலாக் சொல்றாங்க. சொல்லிட்டு மறுநாள் ஷூட் போகுது. நானும் நட்டி சார் காம்பினேஷன் உட்காந்துருக்கோம். மோகன்ஜி வந்து அக்கா டைலாக் ஓகே வேணா நான் ஃபுல்லாக போயிடலாம்ப்பா, நான் ரெடி ஆகிடும், ஒரு மானிட்டர் போயிடலாம். ஒரு மானிட்டர் முடிச்சோன்னே டேக்கு முடிச்சோன்னே மோகன்ஜி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா நான் இதில் சொன்ன டைலாக் கொஞ்சம், அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய போகும். கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அக்கா நான் நினச்சி கூட பார்க்கலக்கா, ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னா அங்கே யூனிட்டே எல்லாமே ரொம்ப பாராட்டினாங்க. அதை நான் சொன்னேன் அவருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா தான், வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் என்ன நான் நிரூபிக்க முடியும். எல்லாம் யோசிப்பாங்க, புதுமுகம் தானே, இவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா எங்களுக்கும் திறமை இருக்கு, அதை நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நாங்க நிரூபிக்க முடியும். அது வந்து மோகன்ஜி. இந்த படத்துலயே எனக்கு வந்து ரொம்ப என்னை பாராட்டினவங்க மோகன்ஜி சார் ஒருத்தர், பாலா சார் ஒருத்தர். அவங்க 2 பேரும் ரொம்ப பாராட்டினாங்க. ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யாரும் வரவில்லைன்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போனாதான் நமக்கு ஒரு 4 பேர் கிடைப்பாங்க, நம்மளுடைய அறிமுகம் கிடைக்கும், அவங்களுடைய அறிமுகம் நமக்கு கிடைக்கும். போகலைன்னா லாஸ் வந்து அவங்களுக்கு தான். இப்போ பெரிய பெரிய ஆக்டரா இருந்தா அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவங்கள வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்போ நாங்கெல்லாம் வந்து வளர்ந்து வரக்கூடியவங்க, அதனால எங்களை வந்து யாருக்கு அதிகம் தெரியாது. அதனால நான் என்னுடைய படம் நடிச்ச படம் எல்லா படத்துக்குமே ஆடியோ லான்ச் போவேன், ப்ரெஸ் மீட் சொன்னாங்கன்னா போவேன், எல்லாத்துக்கும் போயிட்டு வருவேன். இது அவங்களுடைய செல்ஃப் ப்ரமோஷனை தாண்டி அவங்க நடிச்ச படத்தை ப்ரமோட் பண்றது அவங்க கடமை இல்லையா? நிச்சயமா. அதை நடிச்சுட்டு போயிட்டா மட்டும் பத்தாது, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க கூட ஒத்துழைச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா ரொம்ப நல்லது. இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்தே நடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இடையில உங்களுக்கு ஒரு கேப் இருந்து அப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களோட இலக்கு என்னவா இருக்கு? இதுதான் நான் பண்ணணும் விரும்பி இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் வந்து இங்க 6 வருஷம் ஆடிச்சுக்கண்ணு. என்னுடைய இதெல்லாமே நடிப்பு தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து 5 வயசுல இருந்து என்னை ஆட சொன்னா ஆடுவேன். அந்த கூச்ச நாச்சம்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு இஷ்டம் எனக்கு இந்த கலைத்துறையில வந்து, நான் ரொம்ப இஷ்டம்.
எனக்கு இப்போ கூட செட்டுங்களில் போனால் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். சீரியலுக்கு இப்பெல்லாம் போனா ஆடுவோம், பாடுவோம். எல்லாம் கேட்பாங்க எப்படின்னா, "என்ன இது எனக்கு பிடிக்கும் நான் பண்றேன்" அப்படின்னுவேன். அதனால மென்மேலும் நான் போயிட்டே இருக்கணும். 60, 70 வயசானாலும் பாட்டி கேரக்டர் கொடுத்தா கூட நான் பண்ணுவேன். ரொம்ப நன்றி மேடம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. இன்னும் மேலும் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரணும். ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் சார்பாக வாழ்த்துறோம். நன்றி மேம். நன்றிம்மா.